NCERT 12 Physics exercise 13.10. From the relation R is equal to R naught e power 1 by 3 where R naught is a constant and A is the mass number of nucleus. Show that the nuclear matter density is nearly constant, that is independent of A. Okay, நமக்கு இந்த relation தெரியும் radius of the nuclei-க்கு and என்ன கேட்குறாங்க நியூக்ளியர் மாஸ் டென்சிட்டியில் இந்த A வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன? மாஸ் பை வால்யூம். இப்போது நியூக்ளியர் மேட்டர் டென்சிட்டி, அதாவது ஒரு நியூக்ளியஸுடைய இது. அப்போ அந்த மாஸுங்கிறது எப்படி இருக்குன்னா மாஸ் இன்ட்டு மாஸ் நம்பர், அதாவது ஒரு நியூக்ளியைக்கு மாஸ் இது M. அப்போ ஒரு நியூக்ளியஸ்ன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், மாஸ் நம்பரெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். டிவைடட் பை வால்யூம் வந்து என்னது, ஒரு ஸ்பியரோட வால்யூம் 4/3 பை ஆர் கியூப். ஓகே, இப்போ MA டிவைடட் பை 4/3 பை ஆருக்கு தான் என்னது ஆர் நாட் A பவர் 1/3 த ஹோல் கியூப். அப்போ இது என்னவா இருக்கும், MA பை 4/3 பை ஆர் நாட் கியூப் அடுத்து ஏஆர் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், A and A கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 மேலே வந்துச்சுன்னா 3M பை 4 பை ஆர் நாட் கியூப். ஸோ இதுதான் நியூக்ளியர் மேட்டர் டென்சிட்டி. ஸோ இதில் ஏதாச்சும் A இருக்கா? ஸோ நோ. ஸோ therefore it is independent of A. அவ்வளோதான். therefore it is independent of A.